ஸ்ரீ நாரத புராணம் 10ஆம் பகுதி. ராவணன் பெற்ற ஆத்மலிங்கம். சிவபக்தனான ராவணன் ஈசனாரிடமிருந்து ஆத்மலிங்கத்தை பெற்று இலங்கையில் வைத்துவிட்டால் தன்னை யாரும் எதுவும் செய்ய இயலாதென்று எண்ணி அவன் சிவனாரை குறித்து கொடூர தவம் செய்தான். தேவர்கள் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த எண்ணி நாரத முனிவரிடம் கூற அனைவரும் கூடி திருமாலிடம் இதை தெரிவித்தனர். ராவணன் தவத்தால் மனம் குளிர்ந்த ஈசனார் ராவணன் முன் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்க அவன் விஷ்ணு மாயையால் மனம் மாறி பார்வதி தேவியை தனக்கு கொடுக்குமாறு கேட்டு பெற்று தேவி பின்தொடர அவன் இலங்கை நோக்கி பயணமானான். நடுவில் நாரத முனிவர் ஒன்றுமறியாதவர் போல் தேவி பார்வதியின் செயலுக்கு காரணம் கேட்க அவளும் நிகழ்ந்தவற்றை கூறினாள். அப்போது நாரத முனிவர் ராவணன் ஆத்மலிங்கத்திற்காக தவம் புரிந்தான். விஷ்ணு மாயையால் தேவி பார்வதியை கேட்டு பெற்றதாக கூற தேவி பார்வதியும் கோபம் கொண்டு ஸ்ரீஹரி மனிதனாக புவியில் பிறக்கும்போது அவர் மனைவியையும் இதே ராவணன் தூக்கிச் செல்வான் என்று சபித்தாள். அதனை பயன்படுத்தி கொண்டார். இலங்கை சென்ற பின் மாயை விலக ராவணன் பார்வதி தேவியை விடுவித்து அனுப்பி வைத்தான். மறுபடியும் தவம் இயற்றி ஈசனாரிடம் ஆத்மலிங்கத்தை பெற்று புறப்பட்டு விட்டான் இலங்கைக்கு. இப்போது தேவர்கள் நாரத முனிவருடன் கூடி தங்களுக்கு உதவ விநாயகரை வேண்டினர். அவரும் சரி என்று ஒப்புதல் அளித்து விட்டார். 2 கைகளிலும் ஆத்மலிங்கத்தை ஏந்தி சென்ற ராவணன் மாத்தியானிகம் செய்யும் சமயம் வந்தது. எனவே ஆத்மலிங்கத்தை யாரிடமாவது கொடுத்து வைத்து மத்தியான கர்மாவை முடித்துவிட்டு மீண்டும் பெற்று கொள்ளலாம் என்று யாரேனும் கிடைப்பார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கே ஒரு ஆட்டிடையன் காணப்பட அவனிடம் ஆத்மலிங்கத்தை கொடுத்து அதனை கீழே வைக்காமல் நான் திரும்பி வந்தவுடன் கொடுக்குமாறு கூறி சென்றான். ஆத்மலிங்கத்தை அளித்த போதே ஈசன் லிங்கத்தை எங்கும் கீழே வைக்க கூடாது என்றும் அப்படி வைத்துவிட்டால் திரும்பவும் எடுக்க முடியாதென்றும் கூறியிருந்தார். இப்போது ஆட்டிடையன் ராவணனிடம் நான் மும்முறை அழைப்பேன், அதற்குள் வராவிட்டால் கீழே வைத்து சென்று விடுவேன் என்ற நிபந்தனையுடன் லிங்கத்தை ஏற்றுக்கொண்டான். ஆட்டிடையனாக தோன்றிய கணபதி. ஆட்டிடையன் மும்முறை கூவி அழைத்தும் ராவணன் வராததால் நிபந்தனையின்படி ஆத்மலிங்கத்தை கீழே வைத்து விட்டான். ராவணன் மோசம் போனான். லிங்கம் அங்கேயே நிலைத்து விட்டது. அந்த இடமே இன்று கோகர்ணம் எனப்படுகிறது. 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.